ரொம்ப 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 பேசிக்கான ஆனால் நல்ல ஹெல்த்தியான ஒரு கடலைக்கறி எப்படி செய்கிறது பார்க்கலாமா? இதுக்கு நீங்கள் கொண்டக்கடலை எடுத்துக்கோங்க. இது ஒரு 10 மணி நேரமாவது ஊற வைக்கணும். ஏன்னா அந்த ராவாக நம்ம வாங்குகிற கடலை வந்து ரொம்ப கடினமாக இருக்கும். அது எப்போவுமே ஊற வச்சு தான் நீங்கள் சமைக்கணும். அப்படியே குக்கரில் வச்சாலும் அது வேகாது. நான் நிறைய வாட்டி ட்ரை பண்ணியிருக்கேன். பட் அந்த தப்பு நீங்களும் பண்ணிடாதீங்க. ஃபஸ்ட் நல்லா ஊற வச்சுக்கோங்க. இது பண்ண போகிறீங்கன்னா முதல் நாள் நைட்டே ஊற வச்சுக்கோங்க. இல்லை நைட் பண்ண போகிறீங்கன்னா காலையிலே ஊற வச்சுடுங்க. ஒரு 8 மணி நேரம் மினிமம் ஊறணும். நான் ஒரு 10 மணி நேரம் ஊற வச்சு எடுத்திருக்கேன். இது நம்ம ஊற வைக்கிறதுக்கு முன்னாடி ஒரு மாதிரி ஸ்டிங்க் ஆகி அப்படியே இருக்கும். ஊற வச்சதுக்கப்புறம் நல்லா தண்ணியெல்லாம் உப்பி நல்லா பெருசாக இருக்கும். இதை நீங்கள் ஊற வைக்கும்போது நல்லா நிறைய தண்ணி ஊற்றி ஊற வச்சுடுங்க. ஊறினதுக்கப்புறமா எடுத்து ஒரு 2 வாட்டி நல்லா தண்ணி போட்டு கழுவுனதுக்கப்புறம் ஒரு குக்கரில் சேர்த்துக்கோங்க. குக்கரில் நார்மல் பாத்திரத்தில் நீங்கள் வேக வைக்கிறனாலும் வைக்கலாம். குக்கரில் வச்சிங்கன்னா சீக்கிரமாக ஆகும். குக்கரில் ஒரு 6 விசில் வரைக்கும் வைக்கலாம். 5 to 6 விசில் வச்சுக்கலாம். இதுவே நீங்கள் பாத்திரத்துலலாம் வைக்கிறீங்கன்னா அரை மணி நேரத்துக்கு மேலே ஆகும். ஸோ டைம் வேஸ்ட்டு, நமக்கு கேஸும் வேஸ்ட் ஆகும். அதனால நான் எப்போவுமே குக்கர் தான் ப்ரிஃபர் பண்ணுவேன். குக்கரில் வச்சு நம்ம ஒரு 5 விசில் விட்டோம்னாலே ஈஸியாக நமக்கு முடிஞ்சிடும். டைமும் சீக்கிரமாக ஆகிடும். இதை நம்ம குக்கரில் ஆட் பண்ணும்போது இது கூட 1 கப் தண்ணி ஊற்றிட்டு ஒரு பாதி தக்காளியும் கொஞ்சமாக ஜீரகமும் உப்பும் சேர்த்து மூடி போட்டு அப்படியே வேக வச்சிடலாம். இந்த பக்கம் ஒரு கடாய் வச்சுட்டு அதில் எண்ணெய் ஊற்றிட்டு எண்ணெய் காய்ச்சதுக்கப்புறமா கொஞ்சமாக ஜீரகம், ஒரு பெரிய வெங்காயம் சின்ன சின்னதாக கட் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். நல்லா அந்த எண்ணெயில் வதக்கினதுக்கப்புறமா கொஞ்சமாக மஞ்சத்தூள், 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள், அது கூடவே கொஞ்சமாக மிளகாய்த்தூள் வந்து உங்களோட காரத்துக்கு ஏற்ற மாதிரி எவ்வளோ வேணுமோ நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. இது எல்லாத்தையும் சேர்த்து எண்ணெயிலே வதக்கணும். இதில் ஒரு முக்கியமான விஷயம், நீங்கள் வந்து எண்ணெயை கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஊற்றிக்கோங்க. ஏன்னா இந்த மசாலா எல்லாம் சேர்ந்து வதங்குற அளவுக்கு இருக்கணும். ரொம்ப ட்ரையாக இருக்கக்கூடாது. ஸோ அந்தளவுக்கு கொஞ்சமாக எண்ணெய் எக்ஸ்ட்ரா ஊற்றிக்கோங்க. தேங்காய் எண்ணெய் ஊற்றினீங்கன்னா நல்லாயிருக்கும் இந்த கிரேவிக்கு. ஸோ இது எல்லாத்தையும் நல்லா வதக்கிட்டு இது கூட கொஞ்சமாக புளி ஆட் பண்ணிக்கோங்க. புளி வந்து ஒரு சின்ன எலுமிச்சம்பழம் சைஸ் ஆட் பண்ணால் போதும். புளியை நல்லா தண்ணி மாதிரி கரைச்சி ஊற்றிக்கோங்க. கரைச்சி ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்படியே கொதிக்க விட்டுடுங்க. இந்த டைமில் நம்ம குக்கரில் வச்சது எப்படி இருக்குது செக் பண்ணலாம். நான் வச்சது நல்லாவே வெந்திருந்தது. அதை லைட்டாக அந்த தக்காளியெல்லாம் நல்லா மசிச்சு விட்டு செக் பண்ணி பார்த்தேன். நல்லா வெந்திருந்தது. எப்போவுமே அதை எடுத்து நம்ம இப்படி நசுக்கி பார்க்கும்போது டக்குன்னு சாஃப்டாக நசுங்கணும். அந்தளவுக்கு வெந்திருக்கணும். அந்தளவுக்கு இருந்தால் தான் சாப்பிடும்போது நல்லா சாஃப்டாக இருக்கும். ஸோ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்மளோட கொதிக்கிற குழம்புல எடுத்து நல்லா அதை அப்படியே மிக்ஸ் பண்ணிடலாம். அதை ஊற்றிட்டு நல்லா கிண்டி விட்டுடுங்க. இதில் வந்து தேங்காய் பால் சேர்ப்பாங்க. என்கிட்ட தேங்காய் பால் எதுவும் இல்லை. அதனால நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, என்கிட்ட தேங்காய் பவுடர் இருந்தது. நான் அதை சேர்த்து அப்படியே மிக்ஸ் பண்ணிவிட்டேன். மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 10 நிமிஷம் மூடி போட்டு கொதிக்க விட்டோன்னா அவ்வளோதான். ரொம்ப சிம்பிள் அண்ட் டேஸ்டியான கடலைக்கறி ரெடி. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள்.